Hi dear students, NEET 2021 crack பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு day 13. இன்னைக்கும் நம்ம ஒரு 5 important problems வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கமெண்ட்டில் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. I will try. ஏன்னா இன்னும் சிலபஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. 11th 12th போர்ஷன்ஸ் பாதி தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு கண்டிப்பாக 2 இல்லை 3 வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ give me some more time. ஸோ அப்புறம் வந்து கொஸ்டின் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கொஸ்டின் வந்து இப்போ 5 கொஸ்டினை வந்து இப்போ நம்ம வந்து ஒன்லி போர்ட் ரைட்டிங் தான். ஸோ சிஸ்டம் ஒர்க்காக இருந்தால் நம்ம வந்து சைடில் வந்து பேஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த ஒர்க் நம்ம பண்ணலை. ஸோ ஒரு வாட்டியும் நம்ம வந்து கொஸ்டினை எழுதி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஸ்டினை வந்து பொறுமையாக ரீட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எழுதிக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு பொறுமையாக கொஸ்டினை நீங்கள் வந்து கேட்டுட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது வந்து பாசிபிள். ஏன்னா எனக்கும் வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஈஸியாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய சிரமங்கள் இருக்குது அதில் எழுதி போஸ்ட் பண்ணுறதில். நான் ஏற்கனவே பண்ணேன், பட் அது நிறைய சிரமங்கள் இருக்குது. அப்புறமா வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க சொல்லியிருக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் கொடுக்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வந்து அதை வந்து நான் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு நாளைக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டாலும் சரி, அல்லது நீங்கள் ஆன்சரை வச்சுக்கோங்க. நான் அடுத்த கிளாஸில் வந்து ஐ வில் டெல் த சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம். ஸோ நம்பிக்கையோட வீடியோஸ் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் வந்து ஆன்கோயிங் போகுது. ஸோ இதையும் நீங்கள் சைட் பை சைடு வந்து படிங்க. ஸோ டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் மெயினான நோக்கம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இதில் வந்து நிறைய பெனிஃபிட் ஆகணுங்கிறதான் இதனுடைய நோக்கமே அதுதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நல்லா படிங்க. என்னுடைய இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் தான். ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை இப்போ பண்ண முடிகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணத்தை கண்டிப்பாக நான் இடையில சொல்கிறேன். வேறு என்ன சொல்லலாம்? ஓகே, நேராக பாடத்துக்கு போயிடலாம். ஒரு பேருந்தில் உள்ள டிரைவர் வேகத்தடையை பார்த்து தனது பேருந்தை உடனடியாக நிறுத்துகிறார். சரியா? ஒரு பேருந்தில் உள்ள டிரைவர் வேகத்தடையை பார்த்து உடனடியாக தனது பேருந்தை நிறுத்துகிறார். என்ன பண்ணியிருப்பார்? பிரேக் போட்டிருப்பார். தடையை செயல்படுத்தும் பொழுது பேருந்தின் திசைவேகம் 15 மீட்டர்/வினாடி. 15 மீட்டர்/வினாடி. தடையை ஏற்படுத்தும் பொழுது வேகத்தடையிலிருந்து பேருந்தின் தொலைவு 400 மீட்டர். சரியா? தடையை ஏற்படுத்திய பின்னர் பேருந்து 0.3 மீட்டர்/வினாடி ஸ்கொயர் எதிர் முடுக்கம் பெறுகிறது எனில் வேகத்தடைக்கு முன்னால் எவ்வளவு தூரத்தில் அந்த பேருந்து நிற்கும்? இதுதான் கொஸ்டின். ஒரு பஸ்ஸில் டிரைவர் வந்து பஸ் டிரைவர் வந்து ஸ்பீட் பிரேக்கரை பார்க்குறாரு. ஸ்பீட் பிரேக்கர் வந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பிரேக் அப்ளை பண்ணுறாரு. பிரேக் அப்ளை பண்ணுற டைமில் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து 15 மீட்டர்/செகண்டு. அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிட்டார்டேஷன் எதிர்முடுக்கம் வந்து 0.3 மீட்டர்/செகண்டு எதிர்முடுக்கத்தில் போனால் அந்த வேகத்திலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் பஸ்ஸு நிற்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ். ஸோ a bus driver applies brake on seeing speed breaker of 400 meter ahead. Speed of the bus is 15 meter/second at the time of applying brake, and afterwards the bus moves with retardation 0.3 meter/second square. The distance of the bus after 1 minute from the speed of brake. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு பிறகு, ஏன்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் நிற்கும், அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி இந்த பஸ் நிற்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நம்ம போகலாம்.
இப்போ நமக்கு தெரியும் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ ஃபைனலாக வந்து பஸ் என்ன பண்ண போகுது, போய் நிற்க போகுது. ஸோ ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி போய் நிற்க போகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இது பஸ்ஸோட பொசிஷன். இங்கே தான் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம். இங்கே ஸ்பீடு வந்து இது வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து சின்னு சொல்கிறோம். ஸோ ரிட்டார்டேஷனில் போகுது. ஏ வந்து 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் நிற்கும். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ யூ ஸ்கொயர் மைனஸ் என்ன ரிட்டார்டேஷனுங்கிறதுனால ஏ மைனஸ் ஆயிடுது. மைனஸ் 2a s is equal to 0. ஸோ 2a s is equal to u ஸ்கொயர். ஸோ s is equal to u ஸ்கொயர் டிவைடட் பை 2a. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டிக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகே, u வந்து எவ்வளவு 15. ஸோ 15 × 15 டிவைடட் பை, இப்போ டைம் வரல, 1 மினிட் அங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண முடியல. ஸோ 2 × ஆக்சலரேஷன் வந்து எவ்வளவு 3. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், எவ்வளோ வரும் 3 5s are 15. இது வந்து எவ்வளவு, இது வந்து ஏ வந்து 0.3 ரைட்டா, ஏ வந்து 0.3. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படி வச்சுக்கோங்க 15. ஸோ 15 15 225 டிவைடட் பை 3, 2 × 3/10. வாட் இஸ் தட், 0.3 இஸ் நத்திங் பட் 3/10 இல்லையா. ஸோ என்ன வரும்னா 225, இந்த 0 மேலே போயிடும், 2250 டிவைடட் பை 2 × 3. ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1125 1125 பை 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 3s are 9, 3 7s are 21, 3 5s are 15. 375 மீட்டர் கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து நம்ம பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர்னு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து இது 375னா தேர்ஃபோர் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும்னா 400 மைனஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸு. ஸோ 400 மைனஸ் 375 இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர். ஆம் ரைட். ஸோ 25 மீட்டரில், அதாவது இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி கரெக்டாக 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு போய் நின்றோம். அதாவது அது கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 375 மீட்டர் வந்து போகுது. ஆனால் ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது, 25 மீட்டரில் வந்து நின்றுது. ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து பார்த்துங்க, முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த சம் போலாமா? எஸ், அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு துகளின் இயக்கப்பாதையை குறிக்கும் சமன்பாடு. ஒரு துகளின் இயக்கப்பாதையை குறிக்கும் சமன்பாடு y is equal to ஒரு துகளின் இயக்கப்பாதையை குறிக்கும் சமன்பாடு y is equal to c/6t⁻6. y is equal to c divided by 6t⁻6. இங்கு c என்பது மாறிலி. முடுக்கத்திற்கும் திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு t is equal to 5 வினாடிகளில், அல்லது t equal to 5 வினாடிகளில் முடுக்கத்திற்கும் திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு, இயங்கும் துகளின் முடுக்கத்திற்கும் திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு. A particle is moving along the path given by y is equal to c/6t⁻6. The relation between acceleration and velocity at t is equal to 5 seconds. ஸோ பார்ட்டிக்கிளோட இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்க, இது வந்து இயங்கக்கூடிய இடப்பெயர்ச்சி அல்லது திசை இயக்கத்திற்கான சமன்பாடுன்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த பார்ட்டிகளுடைய இடப்பெயர்ச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா இதோடைய திசைவேகம் முடுக்கம் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது t is equal to 5 செகண்டில் அந்த இடப்பெயர்ச்சிக்கு முடுக்கத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிங்க. ஸோ v is equal to dy by dt ரைட்டா. ஸோ c by 6 இது என்ன வரும் 6t power 5 வருமா. ஸோ 6 will be cancel ct power 5 am I right. x பவர் என்னங்கிறது என்ன nx பவர் n மைனஸ் 1 ரைட்டா. பவரை முன்னாடி கொண்டு வந்திருக்க பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். அப்போ ct பவர் 5 வந்துடும். ஆக்சலரேஷனுங்கிறது என்னது இட் இஸ் நத்திங் பட் dv by dt. ஸோ திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா c இன்ட்டு 5t பவர் 4 வருமா 5t பவர் 4. ஸோ இது வந்து ஆர் 5ct பவர் 4 திஸ் இஸ் ஃபார் யுவர் ஆக்சலரேஷன். ஓகே அட் இது என்ன பண்ணலாம் இப்போ நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுங்களேன் இந்த டீயை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ v by a கண்டுபிடிங்க. v by a னா c t பவர் 5 divided by 5c t பவர் 4 c கேன்சல் ஆயிரும். t பவர் 5 t பவர் 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா t divided by 5 ஆயிருது. ஸோ அட் t is equal to 5 செகண்ட் t is equal to 5 வினாடியில் v by a is equal to என்ன கிடைக்கும் 5 divided by 5. ஸோ 5 கேன்சல் ஆயிரும் is equal to 1. therefore v is equal to a ரைட்டா. அப்போ திசை வேகத்திற்கும் முடுக்கத்திற்கும் இடைப்பட்ட தொடர்பு என்ன ரெண்டு சமம். இந்த t is equal to 5 வினாடியில் இந்த மோஷனை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சியும் திசைவேகமும் முடுக்கமும் t is equal to 5 வினாடிகளில் சமமாக இருக்குது. the velocity and acceleration is equal at t is equal to 5 seconds in this case. Okay, this is also very important question for you. Visibility இருக்கா? Okay. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏற்கனவே பார்த்த மாடல் தான் பட் ப்ரீவியஸ் நீட்டில் கேட்டதுனால இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாடல் தான் ஏற்கனவே நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி தடுமாறிக்கிட்டு இருந்தோம் மல்டிப்ளை பண்ணுறதுல. ஓகே இஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஏ பார்ட்டிகிள் v இஸ் ஈக்குவல் டு at ப்ளஸ் bt ஸ்கொயர் 2016 நீட்டில் கேட்ட கொஸ்டின் இது. ஒரு துகளின் திசைவேகம் v இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு துகளின் திசைவேகம் v இஸ் ஈக்குவல் டு at ப்ளஸ் bt ஸ்கொயர் at ப்ளஸ் bt ஸ்கொயர். velocity of a particle is given as v is equal to at plus bt square where a and b are constants a b மாறிலிகள். the distance travelled by it between 1 second and 2 second ஒரு வினாடிக்கும் 2 வினாடிக்கும் இடையே கடக்கும் தொலைவு. ஒரு வினாடி மற்றும் 2 வினாடிகளுக்கு 2 வினாடிகளுக்கு ஒரு வினாடிக்கு 2 வினாடிக்கும் இடையில கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் பட் இது என்னன்னு பார்ப்போம். v is equal to ds by dt யா. ஸோ ds is equal to velocity into dt. ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா s கண்டுபிடிச்சலாம். ஸோ s is equal to integral v dt. ஸோ என்ன லிமிட் போடுவீங்க 1 second to 2 second because it depends on time. ஸோ at plus bt square into dt takes the limit 1 to 2 right. ஸோ தனித்தனியாக பிரிச்சுங்க இன்டெக்ரல் ஏ காமனாக வச்சுங்க 1 to 2 t dt ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 2 ஃபாலோ பண்ணுறீங்களா. பிஏ கான்ஸ்டண்ட்டாக வெளியே வச்சுங்க t ஸ்கொயர் dt இன்டெகிரேட் பண்ணுங்கள். இப்போ இது என்ன வரும் t ஸ்கொயர் பை 2 வருமா ப்ளஸ் b இது என்ன வரும் இன்டெக்ரல் t கியூப் பை 3 வரும் ரைட்டா. ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் லிமிட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வெளியே எடுத்துருங்க. a பை 2 உங்களுக்கு உள்ளே இருக்கிறது t ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 to 2 ப்ளஸ் இங்கே வந்து b பை 3 இங்கே என்ன இருக்குது t கியூப் இருக்குது லிமிட் வந்து 1 to 2. ஸோ மொத்தமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தனித்தனியாக வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ a பை 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 minus 1 ப்ளஸ் b பை 3 ஹியர் 2 கியூப் 8 minus 1 என்ன வரும் இப்போ 4 minus 1 3. ஸோ 3a by 2 plus 8 minus 1 7 7b by 3 am I right. 3a by 2 plus 7b by 3 this is your displacement between 1 second and 2 second. ஒரு வினாடிக்கும் 2 வினாடிக்கும் இடையே கடக்கக்கூடிய தொலைவு வந்து 3a by 2 plus 7b by 3 ஓகேவா.
பார்த்துக்கோங்க. ஸோ another important problem. ஸோ this problem is very very important. ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஸோ அதான் முக்கியமானது. A ball is dropped from a top of a building of height 122.5 meter. After the ball has been falling for 2 seconds, another ball is thrown downwards. The initial velocity of the second ball so that both will hit the ground simultaneously. ஒரு பந்து 122.5 மீட்டர் உயரம் உள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழச் செய்யப்படுகிறது. இட் இஸ் டிராப்டு. இனிஷியல் வெலாசிட்டி 0. பந்து 2 வினாடிகள் இயங்கியதற்கு பின்னர், பந்து அதாவது 2 செகண்டுக்கு அப்புறங்கிறத அப்படி சொல்ல வராங்க. பந்து 2 வினாடிகள் இயங்கியதற்கு பின்னர் மற்றொரு பந்து கீழ் நோக்கி எரியப்படுகிறது. இஸ் ப்ரொஜெக்டட் டவுன்வர்ட்ஸ். 2 பந்துகளும் ஒரே நேரத்தில் தரையை அடைய எரியப்படும் பொருளின் திசைவேகம் எவ்வளவு? ஸோ வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்டட் பாடி? ஸோ அது வந்து ஏற்கனவே அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ நான் புரிஞ்சுக்க முடியுதா, ஒரு பந்தை மேலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க 122.5 மீட்டர் ஹைட்லேருந்து. ஸோ அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0. அது ட்ராப் பண்ணி 2 செகண்டுக்கு அப்புறம் இன்னொரு பாலை எறிகிறாங்க கீழே. ஸோ அந்த எரியக்கூடிய பொருளுடைய திசைவேகம் என்னவா இருந்தால் ரெண்டும் வந்து என்னாகும், தரையை வந்து ஒரே நேரத்தில் வந்து அடையும்னு கேட்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிறது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட் தரவாக இருந்தோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து நம்ம இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், S is equal to எல்லாம் இதுக்குள்ளே தான் சுற்றி வர்றோம். S is equal to ut plus half at square. இது வெர்டிக்கல் ஃப்ரீ ஃபாலிங் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும். H is equal to இது என்ன சொல்லுவோம், half gt ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து u வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, a வந்து g-ஆ மாறும். இப்போ வந்து உங்களுக்கு ஹைட் கொடுத்தாச்சு 122.5 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ எவ்வளோ டைம்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 1/2 g வந்து 9.8 எடுத்துங்க, 10 கொடுக்கல. ஸோ t ஸ்கொயர். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணால் 4.9 வருமா? ஸோ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? அப்போ 122.5 டிவைடட் பை 4.9 ஆர் 122,225 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 49. ஸோ எவ்வளோ வரும்? டூ டைம்ஸ் வரும் 98. 98ன்னா அந்த பக்கம் வந்து 22 24 245 வரும். 245னா 22 98 122ல் 98 போச்சுன்னா 24. ஸோ 5 டைம்ஸ் வருமா? 5 4s are 200, 5 9s are 45. ஸோ 5 டைம்ஸ் வரும். ஸோ 25 செகண்ட் வரும். ஸோ t is equal to 5 செகண்ட் வருது. இது ஆகுச்சு. அதுக்கு இந்த 5 செகண்டில் வந்து அது ரீச் ஆகும். அது புரியுதா உங்களுக்கு? ஸோ ட்ராப் ஆகிற பாடி வந்து 5 செகண்டில் வந்து ரீச் ஆகும். ஆனால் இது 2 செகண்டு கீழே போன உடனே இன்னொரு பாலை எறிகிறோம். அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா S is equal to u இன்ட்டு என்ன வரும்னா 5 - 2. ஏன்னா 2 நிமிஷம் கழித்து நம்ம எறிகிறோம். அப்போ 3 செகண்டில் தான் அதை ரீச் ஆகணும். 3 செகண்டில் ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கணும், அதான் கேள்வி. ப்ளஸ் 1/2 இன்ட்டு 9.8 இன்ட்டு 5 - 3 த ஹோல் ஸ்கொயர். ரைட்? ஓகே. S வந்து உங்களுக்கு தெரியும் 122.5. ஸோ 5 - 2 3u இது எவ்வளோ வரும்? 4.9. ஸோ ப்ளஸ் 4.9 இன்ட்டு 5 - 3 2 ஸ்கொயர் 4ஆ? சரி, அப்போ என்ன வரும்? 3u is equal to 122.5 minus 4 9s are 36, 19.6 வருமா? ஓகே, மைனஸ் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்?
122.5ல சாரி 5 மைனஸ் 2 தானே, 5 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் வரும், 3 ஸ்கொயர் 9 வரும். 9ங்கும் போது 9 9s are 81, பேலன்ஸ் 8, 44.1. ஸோ 44.1 மைனஸ் பண்ணுங்கள். 122.5லேருந்து 44.1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 78.4 கிடைக்கும் இல்லையா. 5ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 4, 12 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 8, 11 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 7, 78.4. ஸோ u is equal to 78.4/3. இது என்ன வரும்? 2 3s are 8, 6 3s are 18, 1. ஸோ 26.1 மீட்டர் பெர் செகண்டில் நம்ம த்ரோ பண்ணோம்னா 2 நிமிஷம் கழித்து நம்ம த்ரோ பண்ணால் கூட என்ன பண்ணோம், கரெக்டாக வந்து அது கிரவுண்டில் போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. ஸோ திஸ் இஸ் அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். புரியுதா? ஒரு பந்தை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம், 2 செகண்டு கழித்து இன்னொரு பந்தை எரியிறோம், ரெண்டும் வந்து ஒரே நேரத்தில் கிரவுண்டுக்கு போனோம்னா எரியிற பந்தை வந்து எவ்வளவு இனிஷியல் வெலாசிட்டியில் எரியணும் அப்படின்னா 26.1 மீட்டர் பெர் செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டியில் எரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரே நேரத்தில் போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இன்னொரு ப்ராப்ளம், திஸ் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின். கொஞ்சம் கவனமாக நம்ம அப்ரோச் பண்ணோன்னா எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அதுதான் முக்கியம். இல்லை என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு துகளின் திசைவேகம் கொடுக்குறாங்க. ஒரு துகளின் திசைவேகம் v இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x. இது ஒரு துகளின் திசைவேகம் v இஸ் ஈக்குவல் டு பீட்டா x பவர் மைனஸ் 2n கொடுக்குறாங்க. ஒரு துகளின் திசைவேகம் v ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு பீட்டா x பவர் மைனஸ் 2n என்று கொடுக்கப்படுகிறது. புரியுதா? எனில் அதன் முடுக்கம், இங்கு பீட்டா மற்றும் n பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் மாறிலிகள். velocity of a particle is given as v of x is equal to beta x power minus 2n where n and beta are positive constants. Then acceleration, அதனுடைய முடுக்கம் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து v is not a function of time, t-யை பொறுத்து இல்லை, இட் இஸ் a function of x. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ acceleration நமக்கு தெரியும் dv by dt, பட் இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், d by dt of beta x power minus 2n. ஸோ பீட்டா வெளியே எடுக்கிறீங்க, d by dt of, நல்லா கவனமாக வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், அதான் முக்கியம் இங்கே. ஸோ பீட்டா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, பவரை முன்னாடி கொண்டு வந்துடுங்க, மைனஸ் 2n, அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் மைனஸ் 2n, 1 மைனஸ் பண்ணிடுங்க, இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதான் விஷயம் இங்கே, dx by dt. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், இல்லைனா நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆக இருந்தால் 1 இருக்கும், எக்ஸாக இருக்கிறனால dx by dt. இதோட வேல்யூ என்னது, இதோட வேல்யூ தான் வெலாசிட்டி. dx by dtங்கிறது என்ன, வெலாசிட்டி. அப்போ என்ன ஆகுது, மைனஸ் 2n பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து என்ன, இன்ட்டு பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 2n பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 மைனஸ் 2n. பவரெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 2n வரும், மைனஸ் 4n மைனஸ் 1. தட்ஸ் இட். ஸோ மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 4n மைனஸ் 1. இதுதான் ப்ராப்ளம். சூப்பர் இல்லையா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ 5 கணக்கு போட்டோம். இப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்க. 400 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டடத்தின் உச்சியிலிருந்து, 400 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டடத்தின் உச்சியிலிருந்து ஒரு பந்து கீழே விழச் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் கட்டிடத்தின் அடியிலிருந்து ஒரு பந்து 50 மீட்டர் பர் வினாடி திசைவேகத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. A ball is dropped from the top of a tower of height 400 meter and at the same time another ball is thrown vertically upwards from the ground with initial velocity 50 meter per second. At what time and at what
distance from the ground they will meet. அவ்விரு பந்துகளும் அல்லது அவ்விரு பொருள்களும் எவ்வளவு நேரத்தில் மற்றும் தரையிலிருந்து எவ்வளவு தொலைவில் சந்திக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஒரு பாலை மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணுறோம், இன்னொரு பாலை கீழே இருந்து எறிகிறோம். எந்த டைமில் எந்த இடத்துல தரையிலிருந்து ரெண்டும் மீட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சரை வந்து அடுத்த கிளாஸில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங் and share to your friends. Thank you.